ஒரு மாதத்துக்கு முன்பு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு என்கிட்ட வந்து டவுன் ஸ்டேஷனில் வந்து எனக்கு அழைப்பு கொடுத்து வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க. அடுத்தது வந்து ஆர்டி ஆஃபீஸ்லையும் என்னை கூட்டு வச்சு விசாரணை பண்ணாங்க. இவங்க 2 பேரும் விசாரணை பண்ணும்போது எனக்கு என் உயிருக்கு வந்து அச்சுறுத்தலாக இருந்தாக்கா எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் மனுவாகவும் நாங்கள் சொல்லிட்டோம். அடுத்தது இந்த பேப்பர் நியூஸ் வந்து இப்போ நேத்திக்கு வந்து வெளியாகிருக்கு. இந்த நியூஸ் வந்து வெளியாகிருக்கு. இந்த வீடியோ வந்து 1 மாதத்துக்கு முன்பு போட்ட வீடியோவை ஏன் குரல் மாதிரி ஒரு செட் பண்ணி இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து மறைக்கிறதுக்கு வேண்டிய என் பேரை களங்கப்படுத்த வேண்டிய கட்சி பேரை களங்கப்படுத்த வேண்டிய வந்து என் தொண்டர்கள்கிட்ட பேசினதை வந்து இவங்க வந்து தப்பான என் வாய்ஸ் மாதிரி போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. என் பேரை களங்கப்படுத்தி என் கட்சி பேரை களங்கப்படுத்த வகையில் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. எந்த மாதிரியான உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு சுந்தர சேர்ந்தார் மாட்டுக்கு இது வந்து என்ன வந்து கூலிப்படையவே நீங்கள் வந்து இந்த பேப்பரில் கூட பார்த்துருக்கலாம். எங்கள்கிட்ட வந்து தகவல் சொன்னது, போலீஸ் வந்து தகவல் சொன்னது, உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பல முறை வந்து ஆர்டி ஆஃபீஸும் டவுன் ஸ்டேஷன்லேருந்து எங்கள்கிட்ட வந்து நேரடியாக கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்து பார்த்து கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நீங்கள் சொல்கிற வீடியோ வந்து ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்பு எடுத்த வீடியோவை இப்போ போட வேண்டிய காரணங்கள் என்ன? நான் தொண்டர்கிட்ட வந்து சகஜமாக பேசியிருக்கிறது ஏன் குரல் மாதிரி செட் பண்ணி இதை வந்து போட்ட காரணங்கள் என்ன? அப்போனா என் புகழுக்கும் என் பேருக்கும் களங்கம் ஏற்படுற வகையில் வந்து இவங்க எல்லா பேருமே யாரோ ஒரு சதி இந்த மாதிரி செய்கிறாங்க. இது தப்பான நியூஸாக இது பண்ணுறாங்க.